வணக்கம் நண்பர்களே, வாங்க பேசலாம். எப்படி இருக்கீங்க? இனிய காலை வணக்கம். வாங்க நண்பர்களே பேசலாம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கமெண்ட் பண்ணுங்க, பேசலாம். இனிய காலை வணக்கம் நண்பர்களே, வாங்க பேசலாம். லைக் ஒன்று போடுங்க. ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் கொடுங்க. வாங்க பேசலாம். காலபைரவர் பற்றி பேச போகிறோம். வாங்க பேசலாம், பார்க்கலாம். ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் கொடுங்க நண்பர்களே, வாங்க பேசலாம். இன்று தேய்பிறை அஷ்டமி, காலபைரவர் வழிபாடு. சரிங்களா? வாங்க பேசலாம். கமெண்ட் பண்ணுங்கள். சனீஸ்வரன் பகவானுடைய குருநாதர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவனின் 64 வடிவங்களில் ஒருவர் பைரவர். சரிங்களா? 64 வடிவங்களில் ஒருவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பைரவர். ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் கொடுங்க. வாங்க பேசலாம். கமெண்ட் பண்ணுங்கள். இவரது வாகனம் வந்து பார்த்திங்கன்னா நாய். சரிங்களா? எல்லா சிவன் கோயில்லையும் பார்த்திங்கன்னா வடகிழக்கு மூலையில் நின்ற கோலத்தில் காட்சியளிப்பார். பாம்பை பூநூலாகவும் பிறையை தலையில் வைத்தும் சூலாயுதம் பாசக்கயிறு அங்குசம் ஏந்தியிருக்கும் இவர் 12 ராசிகள் 8 திசைகள் பஞ்சபூதங்கள் நவகிரகங்கள் காலத்தையும் கட்டுப்படுத்தும் சக்தி கொண்டவர். சரிங்களா? இவரே கிரகங்களின் பலம் மிக்க சனீஸ்வரரின் குருநாதர் ஆவார். சரிங்களா? இந்த தேய்பிரையில் வந்து பார்த்திங்கன்னா காலபைரவரை சிறப்பான முறையில் தரிசனம் செய்ய வேண்டும், வழிபாடு செய்ய வேண்டும். எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து தேங்காயில் விளக்கு போடலாம், மிளகுல விளக்கு போடலாம், பூசணிக்காய் போடலாம். இதில் போட முடியாதவங்க நெய் விளக்கில் கூட போடலாம். சரிங்களா? நெய் விளக்கு தான் இருக்குதுன்னா நெய் விளக்கில் கூட போடலாம், தவறில்லை. ஆனால் மிளகு விளக்கில் போட்டிங்கன்னா ரொம்ப விசேஷம். அதேமாதிரி பாவக்காய் விளக்குலையும் போடலாம், பாவக்காய் விளக்கும் போடலாம். பாவக்காய் விளக்கு போடுவவங்களுக்கு திருமணமாகாத இருக்கிறாங்க இல்லையா, இளைஞர்கள் அவர்களெலாம் வந்து சீக்கிரமாக வந்து திருமணம் நடைபெறும். சரிங்களா? பாவக்காயில் விளக்கு ஏற்றும்போது இந்த பலன்கள் வந்து கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பைரவருடைய பெயர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூர்த்தி, பிரம்ம சிரஸ்தேதர், உக்ர பைரவர், சேஷாத்திர பாலகர், வடுகர், ஆபத்தாரனர், சட்டநாதர், கஞ்சுகன், கரிமுக்தன். ஓகேங்களா? அதே மாதிரி நிர்வாணி சித்தன், கபாலி, வாதுகன், வைரவன் என பைரவர் பல பெயர்களால் அழைக்கப்படுகிறார். நம்முடைய சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் கொடுங்க லைவுக்கு. வாங்க பேசலாம். அதே மாதிரி வந்து இருளை போக்கக்கூடியவர், எதிரி பயம் இனி இல்லை. சரிங்களா? திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் உள்ள வந்து பிரம்ம தீர்த்த கரையில் வந்து பார்த்திங்கன்னா காலபைரவர் சன்னதி இருக்கிறது. இவரது சிலை வந்து பார்த்திங்கன்னா 6 அடி உயரத்தில் தான் ஒரே கல்லால் ஆனது. 8 கைகளில் ஆயுதங்களை ஏந்தி கபால மாலையை அணிந்தபடி இருக்கிறார். சரிங்களா? தலையில் 3ஆம் பிறையை சூடிய இவரை திருஷ்டி தோஷம் எதிரி தொல்லை தீர வழிபடுகின்றனர். சரிங்களா? இவருக்கு தேய்பிறை அஷ்டமி ஞாயிறன்று ராகு காலத்தில் வழிபாடு நடக்கிறது. சரிங்களா? ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா ராகு காலத்தில் வந்து தேய்பிரையில் வந்து பூஜை நடக்குது. சரிங்களா? எல்லாருமே லைவுக்கு டபுள் டச் பண்ணி லைக் கொடுங்க.